اللهم والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا مولانا محمد أكرم الأولين والآخرين وعلى أصحابه وأزواجه وذريته أجمعين إلى رب العالمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبالسند المتصل في الإيمان إلى إمام الحافظ والجامعين سيد أعمالنا إسماعيل بن إبراهيم البخاري رحمه الله تعالى عن كتاب الإيمان. بسم الله الرحمن الرحيم. باب قول النبي صلى الله عليه وسلم بني الإسلام على خمس وهو قول وفعل ويزيد وينقص. இமாம் புகாரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற கிதாபை தொடங்குகிறார். ஒவ்வொரு கிதாபுடைய தொடக்கத்திலையும் பிஸ்மில்லாஹை எழுதாமல் இருக்க மாட்டாங்க. சில கிதாபுகளில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதி கிதாப் வரும். சிலதில் கிதாப் எழுதிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரொம்ப பெரிய முக்கியத்துவம். பிஸ்மில்லாஹ் இல்லாமல் எந்த கிதாபையும் புகாரியில் அவங்க எழுதலை. இந்த பாடத்தை காரணம் தமஸ்ஸக பிஸ்ஸுன்னத்தி, நபியுடைய சுன்னத்து அதுதான். பிஸ்மில்லாஹை கொண்டு தான் பரக்கத்து பெறணும். பிஸ்மில்லாஹ் இல்லாமல் எந்த செயலும் இல்லை. கிதாபுல் ஈமான், ஹாதா கிதாபுல் ஈமான். எல்லா இடத்துக்கும் இதான். கிதாபுக்கு ரஃபா ஹபர் முபுத்ததையின் மஹதூர். கிதாபல் ஈமான் என்று கூட சொல்லலாம். அப்போ வாக்கியம் மாறும். ஹுத் கிதாபல் ஈமான், ஈமானுடைய கிதாபை இப்போது நீ எடுத்துக்கொள், படித்துக்கொள் என்ற அடிப்படையில். முகத்திமா என்ற முறையில் பாபுல் வஹி முடிஞ்சு. இந்த புகாரி ஷரீஃபுடைய முகத்திமா. அடுத்து ஈமானை கொண்டு தொடங்குகிறார். ஈமான் இல்லாமல் எதுவும் இல்லை. பாலிகான முக்கல்லஃபான ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் முதல் கடமை ஃபரல் ஈமான் தான். எல்லா அமல்களும் இபாதத்துகளும் அதனுடைய மதார்
அடிப்படை அஸ்திவாரம் ஈமான். மறு உலகத்துடைய வெற்றி ஈமானின் மீது தான் இருக்கிறது. அமல்கள் எல்லாம் ஈமானுடைய கிளைகள் தான். ஈமான் என்பது ரூஹுடைய ஸ்டேஜ், ஆமல் என்பது உடல். கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, ரூஹ் இல்லை, பேசாது, ஒரு ஃபாய்தாவும் இல்லை. அதே மாதிரி அமல், உண்மை பேசுகிறான், கொடை கொடுக்குறான், உதவி செய்கிறான், ஒத்தாசை செய்கிறான், ஆனால் ஈமான் இல்லை, ஒரு சவாபம் கிடைக்காது. எனவே ஈமான் என்பது ரூஹை போன்றது, அமல்கள் என்பது உடல் உறுப்புகளை போன்றது. அந்த அடிப்படையில் தான் முதல்ல ஈமானுடைய பாடத்தை சொல்கிறாங்க. இமாம் புகாரி அவர்களுடைய இந்த இப்திதா, இந்த தொடக்கம் ஈமானை கொண்டிருக்கிறது. புகாரி ஷரீஃபுடைய கடைசி பாடமும் ஈமானை கொண்டு தான் முடிகிறது. பேர் வச்சிருப்பாங்க கிதாபு தௌஹீதுன்னது. முதல் பாடம் கிதாபுல் ஈமான், கடைசி பாடம் தௌஹீத். ஈமான்டாலும் தௌஹீதுனாலும் ஒன்று தானே, லஃப்ஸி மாறுபாடு மட்டும்தான் இருக்கு. அந்த தலைப்புக்கும் இந்த தலைப்புக்கும் மத்தியில் அமல்களுடைய பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார். எந்த அமலாக இருந்தாலும் ஈமான் முக்காரணத்தாக இருக்கணும், ஈமான் சேர்ந்து இருக்கணும், ஈமான் ஜாயிண்ட் இருக்கணும். ஈமான் இல்லாமல் எந்த ஃபாயிதாவும் இல்லை, குப்பைக்கு சமம். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ மூமினுன், இந்த ஆயத்தில் சொல்லிட்டான். ஆணோ பெண்ணோ நல்ல அமல் செய்கிறாங்களோ, முக்கியமான ஷரத் வஹுவ மூமினுன், ஈமான் கொண்டவனாக இருக்க. அப்போ ஈமான் இல்லாத காஃபிர்களுடைய நல்ல அமல்கள் மறு உலகத்தில் மக்பூல் இல்லை, மறு உலகத்தில் அதற்கு சவாபுகள் கொடுக்கப்படையாது. அது காணல் நீரை போன்றது. காஃபிர்களுடைய நல்ல அமல்கள் காணல் நீரை போன்றது. ஈமானும் தொடர்ந்து இருக்குது, இஸ்திம்ரார் கட்டாயம். ஈமான் ஒரே ஒரு நொடி கூட ஈமான் குலோஸ் ஆச்சுண்டா எல்லாம் குலோஸ். தொழுது குலோஸ், நோன்பு குலோஸ், ஜக்காத்து குலோஸ். இதையும் மனசில் வச்சுக்கணும். ஈமான் சேர்ந்து இருக்கணும், ஆனால் தொடர்ந்து இருக்கணும். கட்டாயிடுச்சு, முந்தி உள்ள அமல் பூரா வீணாக போயிடும். லைன் அஷ்ரக்த லயஹபதன் அமலுக் வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன். நீங்கள் ஷிர்க் வச்சா ஈமானில் இருந்தீங்க, ஈமானோட இருந்தீங்க, இடையில ஷிர்க் வந்துருச்சுண்டா லயஹபதன் அமலுக், உங்கள் அமல் ஆட்டோமேட்டிக்காக அழிந்துவிடும். வல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், பெரும் நஷ்டவாளியாக ஆயிடுவீங்க. ஈமானுக்கு உண்டான கூலி அபதி ஜன்னத், நிரந்தர சொர்க்கலோகம் கிடைக்கும் ஈமான் இருந்தால். ஷிர்க்கு குஃபுருடைய கூலி தண்டனை அபதி ஜஹன்னம்.
நிரந்தர நரகம். இந்த நிரந்தரம், இந்த அபதி என்பது யதார்த்தமான அபதி. மௌத்துக்கு பின்னாலேயும் தொடரும் அது. அமல்கள் துண்டிப்பாக ஆயிடும். ஈமான் மௌத்துக்கு முன்னாலேயும் இருக்கும், பின்னாலேயும் இருக்கும். மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் அந்த ஈமான் தொடர்ந்து இருக்கும். ஆனால் அமல் கட்டாயிடும், முன்கட்டி ஆகிடும். தொழுது கொண்டிருப்பவர் தொழுகை ஸ்டாப் ஆகிடும். மௌத்தா போயிட்டா அவருடைய தொழுகை முக்கம்மலாக ஆயிடுச்சு. ஜினா செய்து கொண்டு இருந்தார் என்றால் அந்த ஜினாவும் மௌத்தா போயிட்டால் அது கட்டாக ஆகிடும். ஒரு முஸ்லிமுடைய நல்ல அமல்கள் மறு உலகத்தில் ஈமானோடோ தாபியாக வந்துடும். ஈமானுக்கு பின்னால் வரும். ஈமான் அபதா இருக்கிற மாதிரி அவங்களுடைய அமலும் அதுக்கு உண்டான கூலியும் தாயமாக கிடைக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய கெட்ட அமல்கள் மௌத்துக்கு பின்னாலே பின்தொடராது. நல்ல அமல்கள் மௌத்துக்கு பின்னாலையும் தாபியாக வந்துக்கிட்டே இருக்கும். நீ தொழுதையா, கபூர்லேயும் தொழுக வரும். நீ நோன்பு வச்சையா, மாஷர் மைதானத்தில் அந்த நோன்பு உதவும். குரான் ஓதனையா, உனக்கா சிபாரிசு செய்யும். ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய நல்ல அமல்கள் ஈமானுடைய தாபி ஆக ஈமானை பின்தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். அதே முஸ்லீம் இடத்துல ஒரு கெட்ட அமல் இருந்துச்சுன்னா அது தாபி ஆகாது. காரணம், ஈமானும் கெட்ட அமலும் ஒரு ஜின்ஸ் அல்ல, எதிரானது. ஈமானும் நல்ல அமலும் ஒரு ஜின்ஸ். முந்தானையை பிடிச்சிட்டு போக முடிஞ்சிச்சு. இது வேறு ஜின்ஸ். எனவே ஒரு மோமினுடைய தண்டனை தப்பு செய்ததற்காக உலகத்தில் கொடுக்கப்படும், கபூரிலையும் கொடுக்கப்படும், மாஷர் மைதானத்திலையும் கொடுக்கப்படும். நரகத்துக்கு கூட போவான் தப்பை பொறுத்து. அதற்கு பின்னால் அவனுக்கு நஜாத்து கிடைச்சிடும் ஈமான் இருந்ததுனால. செஞ்ச தப்புக்கு கூலிலாம் தண்டனைலாம் கொடுத்து காஃபிர்களுடைய நல்ல செயல்கள் நல்ல அமல்கள் காஃபிர்கள்ட்ட உண்டான குஃபரோட பின்னால் வராது. அது குஃபுரு வேறு, நல்ல அமல் வேறு, ஜின்ஸ் இல்லாது. முஸ்லிம்களுடைய நல்ல அமல் ஈமானோட பின்னால் வந்துச்சு. காஃபிர்களுடைய நல்ல அமல் அந்த குஃபரோட பின்னால் வராது. குஃபருக்கும் நல்ல அமலுக்கு மத்தியிலே முரண்பாடு இருக்கிறது, எதிரானது. எனவே காஃபிர்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய நல்ல அமல்களுக்கு உலகத்திலேயே கூலி கொடுக்கப்படும். இன்றைக்கி காஃபிர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஜம்முன்னு இருக்கிறாங்க. தப்பு செஞ்சால் கூட நல்லா கண்டுக்கிறது இல்லை. முஸ்லீம்கள்லாம் தப்பு செஞ்சால் உடனே கொட்டிடுறான். வேறு வழி இல்லை. என்னுடைய மஹ்லூக், அவனை நான் படைச்ச ஆள் தான். அவன் நல்ல அமல் செய்கிறான்னா இந்த உலகத்திலேயே அவனுக்கு பேரும் புகழும் பட்டமும் அந்தஸ்தும் பதவியும் கொடுத்து, உலக ரீதியில் பங்களா, அது இது காரு எல்லாத்தையும் கொடுத்து அவனை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் செயல்படுறான். காஃபிர்களுடைய கெட்ட அமல் அவனுடைய குஃபரோட சிறுக்கோட பின்னாலேயே போயிட்டுருக்கும். எனவே பின்னாலேயே போயிட்டுருக்கிறதுனால நரகம் அவனுக்கு அபதி.
முஸ்லீமுக்கு சொன்னோம், மோமினுக்கு சொன்னோம், குற்றங்களை பொறுத்து நரகத்துக்கு போவான், குற்றங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டால் வெளியே வந்து விடுவான். ஆனால் காஃபிர்களுடைய தண்டனை, தப்பு, அது நிரந்தரமானது, குஃபரோடு ஒட்டிக்கிட்டே இருக்கும். மறு உலகத்தில் அந்த குஃப்ரு நீங்கிறதுக்கு சான்ஸே இல்லை. எனவே தான் நிரந்தர நரகம் காஃபிர்களுக்கு. ஈமான் தஸ்தீக், உண்மைப்படுத்துதல், நம்பி ஏற்றுக்கொள்ளுதல். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அவைகளெல்லாம் உண்மையானது. நம்முடைய புலன்களால், நம்முடைய அறிவுகளால் அல்லது சாதனங்களால் அதையெல்லாம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆமன்னா சல்லம்னான்னு வந்துடணும். அல்லாஹ் எதையெல்லாம் நேரான பாதைன்னு சொன்னானோ அது நேரான பாதை. அல்லாஹுடைய தூதர்கள் எதை தஸ்தீக் செஞ்சாங்களோ அது தஸ்தீக் நம்மளும் செய்யணும். அல்லாஹால் கொடுக்கப்பட்ட தீனை கபூல் செய்யணும். அதுதான் ஈமான். இஸ்லாம் முற்றிலும் கீழ்ப்பணியுதல், நம்மை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விடுதல். நம்முடைய உடலை, உறுப்புகளை உக்காருனா எந்திரினா எந்திரிக்கணும், பாருனா பார்க்கணும், கேட்காதானே கேட்கக்கூடாது. இஸ்லாம் உறுப்புகளில் வெளியா, ஈமான் இதயத்தில் இருக்கும். அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அந்த ஷரியத்தை நம்முடைய வாழ்க்கையின் சட்ட நூலாக ஆக்கிக்கிறோம். அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்பணிந்த நிலையில் நம்ம வந்துடணும். இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் ஃபலஹு அஸ்லிமு. அல்லாஹ் சொல்கிறோம், ஃபலஹு அஸ்லிமு தான் இஸ்லாம். அந்த அல்லாஹுக்காக முற்றிலும் கீழ்ப்பணிந்து நடங்கள். வமன் ஹஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ். யார் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்காக கீழ்ப்பணிய செய்தாரோ அவரை விட அழகான மார்க்கத்தில் யார் இருக்கிறார்? வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா ஃபலன் யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் மார்க்கம் என்று, தீன் என்று ஏற்றுக்கொண்டாரோ அவரிடமிருந்து எந்த அமல்களையும் கபூல் செய்யப்பட மாட்டார். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரீன். மறு உலகத்திலே அவர் பெரும் நஷ்டவாளி. ஒரு பெரிய ஆய்வு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும், ஈமான் என்றால் என்ன, ஈமான் முரக்கபா பசீதா, ஈமான் கூடுதலாக ஆகுமா குறைவாகுமா என்ற பாஷைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. முரக்கப் என்றால் பல ஜுஸுகளால் இணைக்கப்பட்டது ஈமான். பசீத் என்றால் ஒரே ஒரு பொருள் தான் ஈமான், எந்த ஜுஸுவும் இல்லை. ஈமானுக்கு உள்ளால் அமல் நுழையுமா நுழையாதா? தஸ்தீக்குன் பில் கல், அதான ஈமான். இந்த தஸ்தீக்குன் பில் கல் அதுக்குள்ளால இக்ராரும் பில் லிசான் வருமா? இகாமத்து சலாத் வருமா? நம்ம சொல்லுவோம் தஸ்தீக்குன் பில் கல்பு மட்டும்தான் ஈமான்.
அதுக்கு ஜுசுலாம் இல்லை. நான் ஒன்றும் பேர்லாம் சொல்லலை. சொல்லுவோம், புரியுதா உனக்கு? இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. எப்படி? அடுத்து யஸீது யன்குசு, ஈமான் கூடுதலாக ஆகும், குறைதல் ஆகும். எல்லா மூமின்களுடைய ஈமானும் ஒரே தரஜாவில் இருக்கிறதா? அதில் கூடுதல் குறைதல் இருக்குகிறதா என்பன போன்ற இஃப்திலாஃபுகளும் இருக்குகின்றன. ஈமான் பசீதா முரக்கபா என்பதில் இஃப்திலாஃப் இருக்கிறது. அதில் பிரபல்யமான சொல் நம்முடைய இமாமுல்லா ஆலம் அபு ஹனீஃபா, அதிகமான ஃபுகஹாக்கள், முத்தகல்லிமீன்களுடைய சொல். நாம் சொல்லுவோம் ஈமான் பசீத். எப்படி? ஈமான் பசீத்னா என்ன? ஜுசு இல்லாதது. ஈமான் பசீத் என்றால் என்ன? மனதால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உண்மைப்படுத்துவது, அதுதான் ஈமான். பஸ் தஸ்தீகுன் பில் கல்ப், இக்ராரும் பில் லிசான், அது ஷர்த். சட்டங்களை நடத்தாட்டுவதற்காக முஸ்லீமா முஸ்லீம் இல்லையான்னு கண்டுபிடிக்கணுண்டா அவள் கல்பில் இருக்கிறத நம்ம எப்படி நோண்டியாக பார்க்க முடியும்? அதனால் கேட்போம், என்னடா ஏதுடான்னு சொல்லி வாயை திறந்து சொல்லணும். அவன் சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும் அவன்கிட்ட ஈமான் இருக்குகிறது. ஆனால் சொல்கிறது ஷர்த், அதுக்கு பேர் ஈமான் அல்ல. ஷர்த் எப்போதுமே வெளியில் தான் இருக்கும். ஷர்த் என்ன? கிபிலாவை முன்னோக்குவது ஷர்த், ஆடை சுத்தமாக இருப்பது ஷர்த், உடை சுத்தமாக, இது இடம் சுத்தமாக இருப்பது, இதெல்லாம் தொழுகை இல்லை. நீ தொழுகணுமா கிபிலாவை முன்னோக்கு, நீ தொழுகணுமா சுத்தமான இடத்துல நில்லு, நீ தொழுகணுமா உன்னுடைய ஆடெல்லாம் சுத்தமாக இருக்கணும். எப்போதுமே ஷர்த்துன்னு சொன்னால் உள்ளால வராது. ஈமானுடைய அந்தரங்கத்தில் பாத்தின்ல தஸ்தீகுன் பில் கல்பு தான் இருக்குது. எனவே அது மட்டும் தான் ஒரு ஜுசு. இக்ராரும் பில் லிசான் ஷர்த். ஆமால் இருக்கிறதே, தொழுறது, நோன்பு வைக்க, ஜக்காத்து கொடுக்க, ஹஜ்ஜி செய்கிறது, இதெல்லாம் வரூரி, லாபுத்தி, அவசியம், கட்டாயம். ஈமானை முக்கம்மிலாக ஆக்குவதற்கு அதெல்லாம் தேவை. ஈமான் வேற அமல் வேற என்பதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. ஈமானுக்குள்ளால் அமல் வராது, ஈமானுக்குள்ளால் அமல் வராது. இன்னல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத்தி, வாவு போட்டுட்டான் அல்லா தாலா. ஆமனு வாமிலு சாலிஹாத்தி தெரிஞ்சு போச்சு. உள்ளால் இருந்தால் எதுக்கு வாமிலு சாலிஹாத்தின்னு சொல்லணும்? வமையாமல் மின சாலிஹாத்தி வஹுவ முஃமினுன்,
என்று இங்கே ஷர்த்தாக சொல்லியிருக்கிறான். ரெண்டாவது சொல்லு, நான் இப்போ என்ன சொல்லி முடிச்சிருக்கிறேன்? ஈமான் என்பது பசீத். பசீத் பசீத் என்றால் ஜுசு இல்லாதது, ஒன்றே ஒன்று தான், தஸ்தீகுன் பில் கல்ப். ரெண்டாவது சொல்லு 3 இமாம்களும் அதான் சொல்கிறாங்க. அனஹி மதுஹப் இமாமை தவிர ஷாஃபியில், மாலிகியில், ஹம்பலியில் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அக்ஸருல் முஹத்திஸீன் இந்த கருத்தில் தான் இருக்கிறாங்க. நம்முடைய இமாம் புகாரி கூட அதில் தான் இருக்கிறார். ஒரு கிதாப் எந்த கருத்தில் இருக்கிறாங்க? ஈமான் முரக்கப். பாடங்கள்லாம் ஈமான் முரக்கப் என்கிற முறையில் தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஈமானுக்கு தாரீஃப் என்னங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, தஸ்தீகும் பில் ஜினான், இக்ராரும் பில் லிசான், அமாலுன் பில் அர்கான். சொல்லு. தஸ்தீகும் பில் ஜினான், இக்ராரும் பில் லிசான், அமாலுன் பில் அர்கான். இந்த 3 சேர்ந்தது ஈமான். ஆனால் அவங்கள்ட்டையே இந்த 3 ஒரே ஸ்டேஜில் உண்டான ருக்குனியத்தா என்று கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கடைசியில் நோண்டி பார்த்து நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அது சர்த்துங்க, இது வந்து கம்மிலுங்கன்னு சொல்லி 3 சேர்த்து ஒன்றா சொல்லிட்டு, எப்படி தஸ்தீகுன் பில் கல்போ அதே ஸ்டேஜாக இக்ராரும் பில் லிசான், அதே ஸ்டேஜாக ஆமாலுன் பில் அர்கான், அப்படிலாம் இல்லை. ஆமான்னு சொல்லிட்டா தொழாதவங்கெல்லாம் காஃபிர்னு சொல்லணும், ஈமான் இல்லைன்னு சொல்லிடணும். நோன்பு வைக்காதவங்கள்ட்ட ஈமான் இல்லைன்னு சொல்லிடணும். எப்போ அதை போய் ருக்குனியத்தில் சேர்த்துட்டாங்களோ, ஒரு பொருளில் ருக்குனு இல்லைன்னா இல்லை, அவங்களும் நம்ம இமாம்கள் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஈமான்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வித்தியாசம் வச்சுருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? தஸ்தீகுன் பில் ஜினான் இருக்கிற அசல் உசூல், அடிப்படையிலும் அடிப்படை, இக்ராரும் ஆமாலும் அஜ்ஸா முகம்மிலா, அந்த ஈமானை முழுமைப்படுத்துவதற்காக தேவைப்படுகிறதுமா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஹனஃபி மதுஹபில் ஈமான் பசீத், ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி மதுஹபில் ஈமான் முரக்கப். முரக்கப்புன்னு சொன்னால் 3 சேர்ந்து தான் ஈமான்பாங்க. 3வது சொல்லிருக்கு முர்ஜியா, கர்ராமியா, ஜஹமியா, இப்படின்னு ஒரு 3 கூட்டம் இருக்குது. இவங்களும் நம்ம சொல்கிற மாதிரி பசீத்தும்பாங்க. பசீத்துங்கிற விஷயத்தில் நம்மளை மாதிரி முருஜியாக்களும் சொல்லுவாங்க, கராமியாக்களும் சொல்லுவாங்க, ஜஹமியாக்களும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிற பசீத்துக்கும் அவங்க சொல்கிற பசீத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்குது. முர்ஜியா சொல்லுவாங்களாம், ஈமான் வந்து தஸ்தீகும் பில் கல்பு தான், இக்ராரும் பில் லிசான், ஆமாலுன் ஈமான் இருக்க. ஈமானுடைய ருக்குனும் இல்லை, ஷர்த்தும் இல்லை, முக்கவிமாவும் இல்லை, முக்கம்மிலாவும் இல்லை. ஈமான் இருந்தால் போதும், ஈமானோட அமலுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஈமான் கொண்டுட்டு கெட்ட அமல் செஞ்சு, திருடி, ஜினா செஞ்சு, எந்த தப்பு செஞ்சாலும் ஈமானில் எந்த குறைவும் ஏற்படாது. ஈமானை கொண்டு மட்டும்தான் மறு உலகத்துடைய வெற்றி, அமலை கொண்டெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு அடிமட்டமாக போயிட்டாங்க. எனவே நம்ம சொல்லக்கூடிய பசீத்துக்கு பின்னாலே இக்ராரும் பில் லிசானை ஷர்த்துன்னு இருக்கும்,
ஆமாலுன் பில் ஆலாவை வந்து முக்கம்மிலான்னு சொல்லியிருக்கிறோம், கட்டாயம்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு படி மேலே ஜஹமியான்னு ஒரு கூட்டம் இருக்குது. மனசில் தெரிகிறதே ஈமான், யக்கீன் கூட தேவையில்லை. தமிழ்நாட்டில் நிறைய பேர் முகமது ரசூல்லான்னு மேடை தோறும் பேசிகிட்டு இருக்கான். அவனும் தெரிஞ்சு தான் இருக்கிறான், ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஜஹமியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் முஸ்லீம். யாரெல்லாம் முகமது ரசூல்லான்னு தெரிஞ்சுருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முஸ்லீம். அவனை பொறுத்த வரைக்கும் யக்கீன் கூட தேவையில்லை, தஸ்தீக் இருக்குதா, அது உண்மை. எத்தனையோ உண்மையான விஷயங்களை ஏற்றுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே. உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சா போதும், அவனுக்கு ஈமான் இருக்குதும்மா. கராமியாக இருக்கிறாங்களே, மனசில் மறுப்பு வரக்கூடாது. நான் முஸ்லீம்னு சொன்னால் போதும், அது தஸ்தீக் இருக்குதோ இல்லையோ, மறுப்பு இருக்கக்கூடாது. நான் மறுக்கலைங்க, அதை உண்மைப்படுத்தலப்பா, உண்மையும் படுத்த மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறேன். இந்த வசீத்துங்கிறதுல வந்து இந்த 3 பார்ட்டியும் போலி பார்ட்டி. இஸ்லாத்துக்கு பேர் தான் இஸ்லாத்துக்கு உள்ளால் இருக்கிறாங்களே தவிர இஸ்லாத்துக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. எனவே நம்ம பசீத்துன்னு சொன்னதுனால நம்மளை பற்றி தெரியாத சில கூட்டம் வந்து முர்ஜியால போய் சேர்த்து விட்ருவாங்க. இவனோட முர்ஜியா ஒன்று தான், அவனை பசீத்துன்னு தான் சொல்கிறான், அமல்லாம் ஈமான்ல சேர்க்க மாட்டேங்கிறான். அட பைத்தியக்காரனே, அவன் அமலை தேவையில்லைங்கிறான், நம்ம அமல் தேவைங்கிறோம். ஆக பசீத்துன்னு சொல்கிறதுனாலேயே அந்த போலி கூட்டத்தில் போய் ஹனஃபி மதுஹப்காரங்கள்லாம் விஷயங்கள் தெரியாமல் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இங்கே தான் ஜாக்கிரதாக இருக்கு. இமாம் புகாரி பூரா அந்த கிதாபில் முர்ஜி ஆக்களை தான் சாடுவார். ஆனால் முர்ஜி ஆக்களை சாடும்போது மற்றவங்கெல்லாம் வந்து ஹனஃபி மதுஹபுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறார் என்று தவறான விளக்கங்கள் கொடுப்பாங்க. 4வது ஒரு பார்ட்டி ஹாரிஜியாக்கள், ஹவாரிஜ். அவங்களாம் முரக்கபுன்னு ஏற்றுக்கிட்டோம். ஷாஃபி மதுஹப் மாதிரி, ஹம்பலி மதுஹப் மாதிரி. இந்த 3ஐயும் சம அந்தஸ்தில் வச்சுட்டாங்க. இந்த 3ல் ஒன்று இல்லைன்னாலும் ஈமான் இல்லை. தஸ்தீக்குன் பில் ஜினான் இல்லை, ஈமான் இல்லை. இக்ராரும் பில் லிசான் இல்லை, தஸ்தீக்குன் பில் ஜினான் இருந்து ஈமான் இல்லை. இக்ராரும் பில் லிசான் இருக்கு, தொழுகிறது இல்லை, ஈமான் இல்லை. அமல்களை யாரெல்லாம் விட்டுட்டாங்களோ அவங்கெல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க, காஃபிர்ன்ட்டாங்க, உச்சக்கட்டத்துக்கு போயிட்டாங்க. மனசால் ஏற்றுக்கணும், நாவினால் மொழியணும், பொறுப்புகளினால் அமல் செய்யணும். இந்த 3 இருந்தால் தான் முஸ்லீம், மூமின். இல்லைன்னா அவங்க மூமின் இல்லை, காஃபிர். சொல்வது ஹவாரி, அவங்களோட அக்கீதா. இப்போது இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி எல்லாம் எப்படி முரக்கபுன்னு சொல்கிறாங்களோ அந்த முரக்கபுன்னு சொல்லக்கூடியன்னா இவங்களும். ஆனால் வித்தியாசம் என்ன, ஒரே ஸ்டேஜில் வச்சுட்டாங்க. தஸ்தீக்குன் பில் கல்பியும், இக்ராரும் பில் லிசானியும், ஆமாலுன் பில் ஆலாவையும். 5வது முஅ்தஸிலா. இந்த பாட்டெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஈமான் முரக்கபுன்னு சொல்லுவாங்க. தஸ்தீக்கும் பில் ஜினான், இக்ராரும் பில் லிசான், ஆமாலுன் பில் அர்கான். இவங்களும் வந்து அமல்களை விட்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் காஃபிர்னு சொல்ல மாட்டோம். இதுதான் வித்தியாசம். கவாரிஜிகள் காஃபிர்னு அடித்து ஒரு முத்திரை குத்துவான். இவங்க சொல்லுவாங்க அவங்கள்ட்ட ஈமான் இல்லை, இஸ்லாத்திட்டும் வெளியாகிட்டாங்க, காஃபிர்னு சொல்ல மாட்டோம்.
ஏன் சொல்ல மாட்டோம்? தஸ்தீக்குன் பில் கல்வி இருக்குல்ல, அதனால். தஸ்தீக்குன் பில் கல்வி இருக்கிறதுனால காஃபிருன்னு சொல்ல மாட்டோம். தொழுகை இல்லை, முஸ்லீம் இல்லை. இந்த 5 சொல்லுல முதல் சொல்லும் ரெண்டாவது சொல்லும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய சொல்லு. பசீத்துன்னு சொல்லி இக்ராரும் பில் லிசானி ஷருத்துண்டும் ஆமால்களை முக்கவ்விமா அல்லது முக்கம்மிலா அல்லது லரூரின்னு சொல்லியும் இல்லை முரக்கபு தான் சொல்லி, முரக்கபுன்னு சொன்னாலும் 3 ஒரே ஸ்டேஜ் இல்லை. ஒன்று அசலுல் உசூல் அடுத்துன்னு சொல்லியிருக்கிறவங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் இந்த 2 சொல்லு, இந்த 2 கவுலுக்கு உள்ளால் இருக்கிறாங்க. ஈமான் இஸ்லாம் ரெண்டும் ஒன்றா வேறையா? இதெல்லாம் பாடத்துக்கு தொடங்கிறதுக்கு முன்னாலே முக்கத்தியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈமான் இஸ்லாம் 2க்கு மத்தியில் என்ன நிஸ்பத்? முத்தராதிஃபா, முத்தசாவியா, உமும் ஹுசூஸா, நிறைய நிஸ்பத் இருக்குது. ஈமான் என்றால் ஈமானே காமில், இஸ்லாம் என்றால் இஸ்லாமே காமில் என்று அர்த்தம் வாங்கினா 2 ஒன்று தான். ஈமான் என்றால் ஈமானே காமில், இஸ்லாம் என்றால் இஸ்லாமே காமில் என்று அர்த்தம் வாங்கினா 2 ஒன்று தசாவி. இஸ்லாம் வேற அல்ல, ஈமான் வேற அல்ல. இந்த ஐமா சலாஸ் முஹத்திஸீன் இமாம் புகாரிலாம் இதை தான் சொல்கிறாங்க. 2 ஒன்று. ஈமான், இஸ்லாம், மோமின், முஸ்லீம் 2 ஒன்றுபா. فأخرجنا من كان فيها من المؤمنين فما وجدنا فيها غير بيت من المسلمين. இந்த ஆயத்தை தான் ஆதாரம். இஸ்லாம ஈமானம் ஒன்று என்பதற்கு இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அந்த ஊரில் யாரெல்லாம் மூமின்கள் இருந்தாங்களோ எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டோம். அஹ்ரஜனா மன் கான ஃபீஹா மினல் மூமினீன். ஃபமா வஜதனா ஃபீஹா கைர பைத்தின் மினல் முஸ்லிமீன். ஊரெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஊரில் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்ததுக்கு பின் முஸ்லீம்கள் வீடை தவிர வேறு எதுவும் இல்லைங்களாம். முதல் சொற்றொடரில் மோமின் சொன்னால், 2வது சொற்றொடரில் முஸ்லீமும் சொன்ன, அந்த மோமின் என்ற முஸ்லீமும் ஒன்று தான். ஆக இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் ஈமான் என்றாலும் இஸ்லாம் என்றாலும் ஒன்று. ஆயத்தா யாரும் ஆகுதா இல்லையா? فأخرجنا من كان فيها من المؤمنين فما وجدنا فيها غير بيت من المسلمين. அந்த ஊரில் ஊரே அழிஞ்சு போயிடுச்சு. ஒரே ஒரு வீடு அழியல. அந்த ஒரு வீடு முஸ்லிம்களது. அதான் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு. அது அவங்கள இங்கே மூமின் என்று சொல்லியிருக்கிறான், அவங்கள தான் முஸ்லீம் என்று சொல்லியிருக்கிறான். ஈமானுக்கு எப்படி தாரிஃப் சொல்கிறான்? ஹுவல் இன்கியாதுல் பாத்தினி பிஷருத்தில் இன்கியாதில் லாஹிரி. எழுதிக்கோ. ஹுவல் இன்கியாதுல் பாத்தினி பிஷருத்தில் இன்கியாதில் லாஹிரி. வெளிப்படையான கீழ்ப்பணியுதல் என்ற சருத்தை கொண்டு
அந்தரங்கமான கீழ்ப்பணியுதல். பிஷருத்தில் இன்கியாதில் லாஹிரி. பிஷருத்தில் இஸ்லாமுக்கு தாரிஃப் ஹுவல் இன்கியாதுல் லாஹிரி பிஷருத்தில் இன்கியாதில் பாத்தினி. ஆமாம், அப்படி தலைக்கீழாக போட்டுக்கணும். அங்கே இன்கியாது பாத்தினிங்கிறதுல இன்கியாது லாஹிரின்னு வந்துடணும். பிஷருத்தில் இன்கியாதில் பாத்தினி. இப்போ தசாவி ஆயிடுச்சு. பில் அடிச்சுட்டாங்க. நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.